Hi students, Unit 1 Metallurgy இப்போ நம்ம பார்க்க போகிறது Electrochemical Principle of Metallurgy. Please share and subscribe our channel and click the bell icon so that you can get notified with our latest videos. So Electrochemical Principle of Metallurgy இதில் வந்து நம்ம ஜென்ரலாக மெட்டல் ஆக்சைட்லேருந்து க்ரூட் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, பட் அதுக்கு வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம கார்பன் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது சோடியம் பொட்டாசியம் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபிசிபிள். இது ஆல்ரெடி நம்ம எலிங்கம் டயக்ராம்லேயே பார்த்துட்டோம், கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ஓவர் கம் பண்ணுறதுக்காக, அதாவது சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னா மெட்டல் அயான்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசஸ், இல்லைனா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி மெட்டல் அயான்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கா, அதாவது ஒரு மெட்டல் அயான் அதோட ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணும் போது இந்த மெட்டல் அயானில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற அயான்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு வந்துடுறதுனால இது வந்து ரெடியூஸ்டு அயானாக மாறிடும் அண்ட் இந்த மெட்டல் வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகேவா? ப்ராடக்டில் நமக்கு மெட்டல் தனியாகவும் ரெடியூஸ்டு அயான் தனியாகவும் கிடச்சிரும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் எலக்ட்ரோலைசஸோட ஃபார்முலா என்ன? ΔG = -NFe. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவோம், கரெக்டாக? இதில் ஸ்மால் என்னன்னா என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ப்ராசஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம ஸ்மால் என் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எஃப் இஸ் ஃபார் ஃபேரடே, ஈனா எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோட வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நமக்கு ΔGயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ΔGயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்துட்டு நமக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்கும், கரெக்டாக? ரியாக்ஷன் எப்போ ஸ்பான்டேனியஸாக இருக்கும்? ΔGயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் போது. அண்ட் ΔGயோட வேல்யூ எப்போ நெகட்டிவாக இருக்கும்? எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஓகேவா? இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும் போது மட்டும்தான் ΔGயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும், ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட நெட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வந்துட்டு எப்போவுமே அது மெட்டலோட ரியாக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு எப்போவுமே ஹை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும் அண்ட் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு லோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும்போது நமக்கு வந்து அதை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸாக இருந்தால் நமக்கு மெட்டல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மோர் ரியாக்டிவ் மெட்டலில் நம்ம லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸ் இருக்கிற சொல்யூஷனோட ஆட் பண்ணும் போது அந்த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வந்து சொல்யூஷனோடய மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு நமக்கு லோ எலக்ட்ரோட்ஸ் இருக்கிறதுனால அது சொல்யூஷனை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு ஹை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால அது சொல்யூஷனோடையே மிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு ஹை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும்போது அது மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால அது சொல்யூஷனோடையே மிக்ஸ் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு லெஸ் மெட்டல் அயான் எடுத்துக்கிறோம் அண்ட் மோர் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸ் வந்து என்ன ஆகும்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மோர் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நமக்கு மோர் ரெடியூஸ்டு அயானாக அது தனியாக கிடச்சிரும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற லெஸ் மெட்டல் வந்து நமக்கு லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காப்பரும் சில்வரும் எடுத்துக்கலாம். ஸோ காப்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அண்டு சில்வர் வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ சில்வருக்கு வந்து ஹேஸ் கிரேட்டர் பொட்டென்ஷியல் டு பி ரெடியூஸ்டு தேன் காப்பர். ஸோ காப்பரை விட ரெடியூஸ் ஆகிற தன்மை வந்துட்டு நமக்கு சில்வருக்கு தான் அதிகமாக இருக்கிறதுனால காப்பர்லேருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து சில்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம அதை 2+ அப்படின்னு போடுவோம் அண்ட் ஏஜி வந்துட்டு நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகேவா? இதுவே நம்ம காப்பர் அயான்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காப்பர் மெட்டல் அயான் எடுத்துக்கும் போது அதோட நம்ம ஜிங்க்கை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ காப்பர் இங்கே இருக்குது, ஜிங்க் வந்து அதுக்கு கீழே இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க்கில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் காப்பருக்கு போய் ஸோ இங்கேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆகும்போது இங்கே 2+ 2- ஆகும்போது இது நியூட்ரல் ஆகிடும். ஓகேவா? ஸோ சியும் மெட்டல் நமக்கு தனியாக கிடச்சிரும் அண்ட் இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுது இல்லையா, அதனால ஜிங்க் 2+ அயான்ஸை நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ப்ரிகாஷன்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா முதல்ல எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மெட்டலோட ரியாக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்.
நெக்ஸ்ட்டு என்ன எலக்ட்ரோடு எடுக்கிறோம் அதோட சூட்டபிள் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படலாம். அது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா மோல்டன் மாஸோட கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படும். ஓகேவா? Thanks for watching students. Do comment in case of doubts. Please share and subscribe our channel.